நம்மள துண்டு துண்டா நறுக்கி போட்டுருவானுங்க. வந்தா உன்னை கொன்னுடு. அனைத்து அச்சு எலக்ட்ரானிக் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சார் ரவி கொட்டாரக்கார சார், காட்ராட்டு பிரசாத் சார், உதயநாத் சார், ராஜ்குமார் பெரியசாமி, மிஸ்கினம்மா, சப் மாஸ்டர் தம்பி, எல்லாருக்கும் என்னுடைய இனிய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு முழு நீண்ட ஒரு கதாபாத்திரம் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மகேந்திரன் வந்து திடீர்னு இந்த மாதிரி பான்சா கம்பெனிலேருந்து ஒரு படங்க நீங்கள் வந்து கேளுங்கன்னாரு. இப்போ தம்பி போய் கதை கேட்டேன். ஒரு மாதிரி ரா ஃபீல்ல ஒரு டோட்டலாக ஒரு டார்க் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு நேரேஷன் சொன்னார். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ட்ரெய்லருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு காக்கி சட்டக்காரன் இருக்கிற ஒரு இமோஷன், காக்கி சட்டக்காரனுக்குள்ள ஒரு உணர்வற்ற ஒரு ஆள் இருப்பான் அப்படிங்கிறது பொதுவான அந்த டிபார்ட்மெண்ட். அதான் பட் அதுக்குள்ளார ஒரு உணர்வு இருக்கும். தங்களோட வேலை செய்யறவங்க காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் என்ன புரிசேலத்தனமா இருக்கணும், எவ்வளவு போராடணும், அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படும். அந்த பெரிய ஹீரோ எப்படி ஹீரோ இருக்கணுன்றத சுதீப் சாரோட உருவத்தை மாத்திரம் இல்லை, அது நான் கொஞ்சம் படத்தோட இந்த பேச்சோட கடைசியா பேச நினைக்கிறேன். டான் சாரை பத்தி அவர் எடுத்த படத்துல நடிச்சுட்டு அவரை பத்தி பேசுறதுங்கிறது வந்து நான் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோட அணுகு என்னன்னா, சுந்தரலட்சுமி சார்ட்ட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க டான் சார். அது யதார்த்தமா பார்க்க போகும்போது மணப்பெண்கள் SSR நடிச்ச ஒரு படத்தோட 650 என்னவோ போட்டு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிச்சு ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடாத படத்தை சும்மா மெட்ராஸ்ல வந்து நார்த் மெட்ராஸ்ல ஒரு போஸ்ட் வந்து திரும்பி அந்த ஹிட்டான பாட்டை பூரா அடிச்சு ஊட்டி அந்த படத்துல இருந்து சம்பாரிச்சு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ரஜினிங்கிற ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வரும்போது மதுரையில் நான் வந்து 78 9th ஸ்டாண்டர்ட் தேவி தியேட்டர்னு ஒரு தேட்டர், அந்த தேட்டர் இப்போ இல்லை, அது பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட்ன்றது இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி. அதான் மதுரையோட சென்ட்ரல் பொசிஷன். கண்ணை இறுக்கி மூடிட்டு கையில் ஒரு ஷார்ட்டை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டில். அப்போ ரஜினி சார் பெருசாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பேனரை மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் 9th 10th படிக்கிற போது அந்த இருக்கும். அந்த ஒரு ஹீரோவை இவங்க இப்படி வரப்போறாரு அப்படின்னு அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது பர்சனலா ரஜினி சாரையும் டான் சாரையும் கம்பேர் பண்றதை விட ஒரு சில உருவங்கள் இந்த சினிமாவில் எப்படி போய் பதிய போகுங்கிறது, சினிமா பத்தி ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலேயோ ஒரு ப்ரொடியூசர்னாலேயோ ஒருத்தனுக்குள்ள இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு மேஜிக். அந்த மேஜிக் நிறைய தெரிஞ்சதுனால தான் நடுவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் நீ தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறது நிப்பாட்டிட்டாங்க. கண்டிப்பா படம் எடுக்கிறது டான் சார், சத்யஜித் ஃபிலிம்ஸ் 2 பேர் தான் எனக்கு டக்குனு ஞாபகத்தில் வருது. இப்போ என்ன மாதிரியான வியாபார சூழ்நிலை தனி மிஸ்கின் பேசுன மாதிரி எங்க சிக்கல் இருக்குன்னா, சர்வதேச கம்பெனிகள் வந்து இப்போ OTT அப்படின்னு ஒரு ஏரியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஒரு சின்னதாக கூட்டி வாங்க தான் வந்தாங்க. கூட்டு போய் டக்கு பெரிய அளவில் இருந்து அப்படியே எழுதி போட்டு போயிட்டாங்க. ஹிந்தி சினிமா பத்தி தெரியாது, தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் எல்லாம் ஒரு இடத்துல. மலையாள படங்கள் சின்ன சின்ன படங்களா அப்படி போயிட்டு இருக்கு. இங்க ஒரு பெரிய கேட்டை போட்டு லாக் பண்ணும்போது பெரிய ப்ரொடியூசர் டான் சார் மாதிரி நாணயமான ஆளுங்களால மாத்திரம்தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும். ஏன் நாணயம்னு சொல்றேன்னா, நான் ஒரு கேமராமேன் ஒரு படம் வேலை செஞ்சேன். அந்த படம் லேப்ல வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த ப்ரொடியூசர் அனாதையா நிற்கிறாரு, காசு ஒன்றை தவிர வேறு எதுவுமே துணை புரியாத ஒரு சூழ்நிலை. நான் பிரிண்ட் எல்லாம் பண்ணி 37 பிரிண்ட், அப்போ தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்றாங்க 37 பிரிண்ட். நார்த் ஆர்கார், சவுத் ஆர்கார், செங்கல்பட்டு, இந்த தலைமுறைக்கு அது இந்த NSCன்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவரா அந்த ப்ரொடியூசரா என்ன வச்சிருந்தால டான் சாருக்கு வந்து ஃபோன் பண்றாரு. அப்போ வந்து ஆஃபீஸ் நீங்க டீம் வரல, இங்க கேமரா ஆஃபீஸ் பக்கத்தில் வர. என்னப்பா அப்படியா, எங்க இருக்க நீ? லேப்ல இருக்கேன். சரி வை, புக்மாதன்னு பேர், அவர் லேப்ல இருக்கார். தானே ஃபோன் பண்ணுங்க, நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டு கயிறெல்லாம் தொங்குது, கழுத்தை மாற்ற சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஃபோனு அவருக்கு என்ன செக் கொடுத்தாரோ அது கொடுத்தாரு. நேராக தான் சார் ஃபோன் பண்ணாரு, ரிலீஸ் பண்ணணும். அந்த பிரிண்ட் கடை ரிலீஸ் ஆகி காலையில் அந்த ஒரு 5 நிமிஷத்துல அந்த ப்ரொடியூசரோட ரிலீஃப் நான் கேமராமேன், எனக்கு சம்பளம் வருது அது அப்புறம். ஆனா ஒட்டுமொத்தமா தூக்கு கயிறு தொகுப்பும் போது ஒரு போன்ல நீ எப்ப கொடுக்க போற, அந்த பணத்துக்கு யாரு பொறுப்பு, எதுவுமே இல்லை. தான் சொன்னார் ஒரு வார்த்தை, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு தனிநபர்கள் வர்ற தலைமுறையில சினிமாவில் அடுத்து
எல்லாம் நடிகர்கள் வாரிசு, இயக்குநர்கள் வாரிசு இருக்கு, தயாரிப்பாளர்கள் வாரிசு. தானசார் பையன் இல்லை. இந்த பிஹேவியர், இந்த நாணயம் தான் ஒருத்தர் கடைசி வரைக்கும் கொண்டு போகும். பணங்கள் ஓடும், ஓடாம இருக்கும். இதெல்லாம் தானசார் பையன் பல விஷயங்கள் அப்சர்வ் பண்ணதில்லை. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா. நன்றிக்காக என்னோட பாராட்டல, நான் சொன்ன அனைத்து வெறும் பாராட்டல, முழுது உண்மை என்பது உங்களுக்கும் புரியும். உங்களுக்கு இதை சொல்றேன். இந்த படத்துல கேமராமேன் ஷேர் செய்யறாங்க. எந்த படத்துக்கு போனாலும் எனக்கு கேமராமேன் மேலதான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். சத்தமே இல்லாம சுதீப் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளவு சைலண்டா ஒரு சினிமாட்டோகிராஃபர் கம்போஸ்டா இருக்கிறது. அவர் டைரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன நடந்தாலும் அது தனக்குள்ள வச்சுட்டு எத்தனை நேர நேரம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் இது பெரிய ஒயிடு பிளாக். ஏன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள் அது உள்ளவே இண்டோர் நைட் ஆஃப் ஷூட். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கு அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்றது, அந்த ஹை கெயின் ஒர்க் பண்ணுவாங்க. டிஜிட்டல் எங்கெல்லாம் கொஞ்சம் லைட் இருக்கு அங்கே அதுவா போய் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த மூட் அப்படி இல்லை, இந்த ஸ்கிரிப்டோட மூட் அது இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். ரொம்ப கம்போஸ்டா ஒர்க் பண்ணாரு. ஆட் ரைட்டர் ஒர்க் பண்ணாலும் சரி, என் கூட ஒர்க் பண்ண இந்த படத்துல ஒர்க் பண்ண நடிகர்கள் எல்லாம் பெங்களூர் ஷூட்டிங் வர முடியல. விஜய் சந்தூர், உக்ரம் மஞ்சுங்கிறவர் சுதீப் சாரோட ஒரு பிக் பாஸ், கனடா பிக் பாஸ்ல உள்ள இருக்காரு நினைக்கிறேன். இருக்காரு சார் அவங்க இருக்காரு. அப்புறம் இன்னொரு ஜின்னு சொல்லுவார், அவரு டைரக்டர், ஆக்டர், கவிஞர் அவரு. அதுக்கப்புறம் சுக்குருதான் ஒரு கேள், சமீப்தான் ஒரு கேள். எல்லாரும் இந்த படத்தில் நடிச்சாங்க. ஒரு 68 நாள் இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்துக்கும் டெக்னீஷியன் சொல்லும்போது கடைசியா ஹீரோட்ட வரும்போது எப்படின்னா, சில டைரக்டர்கிட்ட, சில கேமரா நடிகர்கிட்ட போகும்போது காலையில மைண்ட் அலர்ட் ஆகும். ஏன் அலர்ட் ஆகும்னா, அவங்களோட படத்துல அவங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட கனெக்ட் பண்றது ஃபிலிம் வாட் தே ஆர் டூயிங். ஸோ சுதீப் சார்ட்ட போகும்போது அவர் ஒரு நமக்கு பெங்களூர் சினிமாவில் முதல்ல தெரிஞ்ச யாருன்னா ராஜ்குமார் ஐயா. அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் சார், புனித் ராஜ்குமார் சார். அப்புறம் அவங்க நிறைய சின்ன சின்ன டைரக்டர், சின்ன சின்ன பிடிச்சி உபேந்திரா, கொஞ்சம் மெட்ராஸ் இண்டஸ்ட்ரியில பெருசா தெரிஞ்சது உபேந்திரா. அதுக்கப்புறமா யாரோட சப்போர்ட் இல்லாம சுயமா தனியா ஒருத்தர் வந்ததுன்றது சுதீப் சார் தான். கன்னடா இண்டஸ்ட்ரியில சென்னை இண்டஸ்ட்ரிக்கு தெரிய ஆரம்பிச்சது, சினிமாக்காரங்க பேச ஆரம்பிச்சது. சும்மா அந்த படத்துல பேசிட்டு வாட்டி கூப்பிட்டீங்க பாருங்க. பார்த்தா சேது படம் சிவான் விக்ரமோட உருவம், அந்த தோற்றம் அந்த கடைசி கிளைமாக்ஸ் சேது படம் பார்த்த ஒரு ஞாபகம் இருக்கும். அந்த வத்தியார் ஆஸ்பத்திரி போயிட்டு திருப்பி காதலை தேடி வந்துட்டு செத்ததுக்கு அப்புறம் திரும்ப அப்படியே போவார். ரொம்ப தமிழ் சினிமா முக்கியமான கிளைமாக்ஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது. ஏன்னா சிவான் விக்ரமோட உருவமே அது உட்காருது. சுதீப் சாரோட நிற்கும்போது உருவம் பார்த்து இந்த உருவம் அதுக்குள்ள உட்கார்ந்து இருந்தது. அந்த எமோஷன்ல ஒரு டிராப் குறையாம அந்த சனிலை போட்டு இழுத்துக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எப்படி ஒருத்தர் இந்த படத்தை ரீமேக் பண்ணாரு. சரி, இது முடிஞ்சிருச்சு. கமலஹாசன் சாரோட சிப்பிக்குள் முத்த ஒரு ஹீரோ ரீமேக் பண்ண நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அந்த மாதிரி படம் இல்ல, ஒரு அடிதடி சண்டை படம், குத்து விட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் அது யூனிஃபார்மா பார்க்கக்கூடிய படம். ஆனா சிப்பிக்குள் முத்துங்கிறது ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தன் திருப்பி தாலி என்னன்னு தெரியாம கட்டிடுவான். அவனுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்கு. அதை எப்படி பார்த்துக்கிட்டாங்கிறது அது கமல் சாருக்கே ஒரு ரொம்ப டிஃபரெண்டான ஃபிலிம். அதை வாங்கிட்டு போய் ரீமேக் பண்றதுங்கிறது நிஜமாவே நடிப்பு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனேட் இல்லாத ஒரு ஆக்டர்னால அது செய்யவே முடியாது. ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் கமிட்மென்ட் வித் சினிமா சுதீப் சார். ஐ லவ் யூ ஆல். இந்த படத்துல ரொம்ப ஒரு எமோஷனலான சீனு. அது முழுக்க ராவணன் தான் என்னுடைய கதாபாத்திரத்தோட பேரு. அதுதான் பிளே ஆகணும். கிட்டத்தட்ட 3 நாள் அந்த ஒரு சீனை ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போது அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல நடுவில் கட் பண்ணி அவர் மேல கான்சன்ட்ரேட் போற மாதிரி ஹீரோ சொல்லியிருக்கிறான். சொல்லல. ஒரு என்னோட ஓஎஸ்எஸ் ஓவர் த ஷோல்டர் ஷாட். அங்கிருந்து ஒரு சின்ன கிரேன்ல அப்படி மூவ் ஆகி போகும்போது என்னோட அழுகை அவர் மேல போகணும். என்ன அவாய்ட் பண்ணி கேமரா போயிடுச்சு. போனதுக்கப்புறம் நான் இவரை பார்த்துட்டே இருக்கேன். அந்த ப்ளூடூத் டெக்னாலஜி மாதிரி அந்த ஆக்டர் இன்னும் இந்த கேரக்டரோட எமோஷன்கள் அப்படி இறக்கி பிடிச்சதுக்கு நான் அவுட் ஃப்ரேம்ல இருக்கும்போது எனக்கு தெரியுது அந்த ஆக்டரோட எமோஷன் எவ்வளவு தூரம் அந்த கேரக்டர் உள்வாங்கி ஒரு மேஜர் டிசிஷன் அங்கிருந்து போய் கிரேன் போயிட்டான் கட் பண்ணாக்க அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் போகணும். பெர்ஃபெக்டா அதை ரிசீவ் பண்ணார். அது ரீகார்டிங் அப்புறம் நடிக்கும்போது அந்த எமோஷன் ஒருத்தர் கேட்ச் பண்ணாருன்னா எங்களையே அதை எவ்வளவு தூரம் பாதிச்சுன்னா ஆடியன்ஸ் எவ்வளவு தூரம் கொண்டு போகும். சின்சியரான டெடிகேஷன் இல்லாத சும்மா ஹீரோ ஐட்டம் பாட்டு போடணும் சண்டை போடுறது இல்லை. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. எங்கெல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த எமோஷனை எவல்யூட் பண்றதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்யறதுனா ஒரு நல்ல சினிமாக்காரன். அப்படி ஒரு நல்ல சினிமாக்காரனும் தமிழ் சினிமாக்காரனும் கொடுக்குற தானசாருக்கு என்னுடைய நன்றி. சுதீப் சார் நிறைய படங்கள் பண்ணணும். நகர் இறங்கிட்டாங்க. சாரி சார், படம் டப்பிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அதை முடிச்சுட்டு என்கரேஜ் பண்ணி ஹோல் டீம் எடுத்துட்டு போய் சேர்க்கறது சரி. அந்த ஒரு கருப்பு கெட்டப்பெல்லாம் பொடி இருக்கு இல்லையா, கமல் சார்னா சும்மா இல்லை. அந்த பொடி இப்படி ஊதி ஊதுங்க உள்ள ஊதி மொத்தமா கருப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 days மொத்தமா கண்ணு பட்டா பக்கத்தில் நிற்கும் போது நம்ம ஓரமா தள்ளி நிற்கிறோம். வந்தா
துள்ளி எல்லா இருக்கிற சயின்ஸ்ல வந்துடும். தன்னை வருத்திக்கிறது. அதே கமல் சார் மாதிரி சில ஆக்டர்ஸ் தான் அதை செய்வாங்க. கம்ஃபர்டபுள் ஜோன் பார்க்காம அதுக்குள்ளார போவாங்க. அது மாதிரியான ஒரு அனுபவம் தான் அந்த படத்துல எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்க படம் பார்த்துட்டு தம்பி டைரக்டர் வந்து அவன் தன்னை போராடி தான் எல்லாரும் ஜெயிப்பாங்க. விறுவிறுன்னு வந்துறது இல்லை. இந்த விஜய் கேரக்டரை பொறுத்த மட்டும் தன்னை பலமுறையாக அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சி அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அலமோதி கடைசியில் ரீக்ரியேஷன்ஸ்ல வந்து உட்காந்து தம்பி உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய நேர்மையான கமிட்மெண்ட்டும் காலம் நல்ல அனுமதி தர வேண்டும். நீ வெற்றியாக சொல்ல வேண்டி நல்ல வார்த்தையில் தெரிவிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ் திரைப்பட இயக்குநர் சங்க தலைவர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். ஒரு மிகச் சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கலைப்புலி தானு அண்ணன் அவர்களுடைய தயாரிப்பில் மேக்ஸ், இந்த டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மேக்ஸ் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழா மிக அற்புதமாக காட்சி அமைப்புகள், அந்த எமோஷனல் இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்ல டைரக்டர் தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுக்காக உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன், என்னடா கதை எப்படி அது கடைசி வரலும் சொல்ல மாட்டேன்ட்டான். உள்ள ஒரு மேட்ரு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவரும் சொன்னார். கேமராமேன் யார், நம்ம நடிகர் கேமராமேன். ஒரு மிகப்பெரிய எமோஷனல் பேக்டு சப்ஜெக்ட்னு தெரியுது இவங்க பேசுறதை வச்சு பார்த்தேன். டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் இருக்கு. ஏன்னா தான் அண்ணன் வந்து ஒரு பேன் இந்தியா படத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்லையும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கொண்டு போய் இதை வந்து தனிப்பட்ட விழாக்களை செய்து இது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதில் டெஃபினட்டாக இது ஒரு மேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதனுடைய ஹீரோ எப்பவுமே ஒரு சீரியஸான ஹீரோவாக இருப்பார். நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன், அப்படியே விரைச்சிக்கிட்டே போவார். அப்படியே கொஞ்சம் சரிங்க சார், உங்களை பார்த்தாவே பயமாக இருக்கு. ஏன்னு எஜமான்ற இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு தெரியும் சுதீப் அவர்களை, அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ನಿಮ್ಮ ತುಂಬ ಸಿನಿಮಾ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಐ ಆಲ್ವೇಸ್ ಅಪ್ರಿಸಿಯೇಟ್ ಯುವರ್ டெடிக்கேஷன். நம்ம அண்ணன் அழகாக சொல்லிட்டாரு, நம்ம சேம்பர் பிரசிடென்ட்டு காற்றகிட்ட பிரசாத் சொன்னார், நம்ம ரவி சார் ரொம்ப அற்புதமாக சொன்னார் உங்களை பற்றி. நம்ம தம்பி சொல்லும்போது இந்த நடிப்புக்காக தன்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய இந்த கமல் சார் மாதிரி ஒரு டெடிக்கேஷன் உங்ககிட்ட இருக்கும்போது டெஃபினட்டாக யூ வில் ஆல்வேஸ் வின் இன் யுவர் கேரியர், irrespective of the language, irrespective of whatever you do in cinema, because we are born for cinema, we breathe cinema, we live cinema, we love cinema. யாராச்சும் திட்டினா கூட சினிமா பேர் சொல்லி திட்டினா எனக்கு சந்தோஷப்படுவேன். சரி, ஐ யூஸ் டு நானே சில படம் பண்ணும்போது என்னடா இந்த மாதிரி படம் பண்ணிட்டான்னு என் படத்து பேரை சொல்லி திட்டுறான் பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன கெட்ட வார்த்தைகளை திட்டாம என் படத்து பேரை சொல்லி திட்டுவாங்க. அதுதாங்க ஒரு சினிமாக்காரனுக்கு அழகு. ஸோ அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிறவர்கள் இந்த மேடையில் இருக்காங்க. அதில் ஒரு சினிமா வெறியன் என் தம்பி மிஸ்கின் அவர்கள். அவருடைய ஸ்டைல் முழுக்க முழுக்க தனி ஸ்டைல். அது இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கிற அன்பு தம்பி ராஜசேகர் ராஜ்குமார், அவர் ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி என்பதை அதை நிரூபித்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மேடை அற்புதமான நடன இயக்குனர் இவர்களெல்லாம் இருக்கிற மேடையில் நானும் வந்து கலந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துவதிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக தான அண்ணனை பற்றி கடைசியாக நான் பேசணும்னு நினைச்சேன். அவருக்கு எனக்கு நெருங்கின ஒரு உறவு இருக்கு. அவர் தான் என்னை முதல்ல ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு, ரஜினி படம் நானும் அவர் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும். அது சில பல காரணங்களால் எங்கள் 2 பேர்த்துக்குமே அது அமையாமல் போச்சு. இல்லைன்னா எஜமான் வந்து
he should have been the producer. அதனால நிச்சயமா இன்னொரு காலம், ஏன்னா நமக்கு ஒன்றும் வயசா இல்லை, இன்னும் சின்ன பசங்க தான் இருக்கோம். நான் சினிமாக்காரனுக்கு எப்பவுமே வயசாகாது இல்லையா சுதீஷ்? ஏன்னு எழுத்துறேன் கரெக்டா? இன்னைக்கும் இந்த பாசமலரை பத்தி சொல்லும்போது அப்படியே நமக்கு எப்படி மனசு அப்படியே வருடுது. ஒரு அண்ணன் தங்கச்சின்னா இன்னைக்கு சாதாரண பாசமலர் குரூப் அடா, நீ பாசமலர் அண்ணன் தங்கச்சி அடா, நீ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி திரைப்படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மனிதர்களே கிடையாது இப்போ. ஏன்னா மனிதர்களால் இன்ஸ்பயர் ஆனது சினிமா. மனித வாழ்க்கையை தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி சினிமாவை பண்றோம். ஆனா அந்த திரைப்படங்களே மனித வாழ்க்கைக்கு இன்ஸ்பயர் ஆகும்போது தட் பிகம்ஸ் அ கிரேட்டர் ஆர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாமே இங்கே இருக்கும் இந்த மேடையில் இந்த மேக்ஸ் திரைப்படம், அவர் சொன்ன மாதிரி அண்ணனை சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிகாந்தை முதலில் பேர் போட்டு அவரை அழைத்தவர் அண்ணன் தான் அவர்கள். அவரும் சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளர் தான். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளருக்கு கரகோஷத்தோடு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே மாதிரி கிச்சா சுதீப் அவர்கள், அவர் மிகப்பெரிய நடிகர். அவரும் கன்னடத்தில் நிச்சயமாக அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஸோ கன்னடத்தில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக நீங்கள் இந்த படத்தின் மூலமாக இன்னும் ஒரு படி மேலே வரணும் என்று வாழ்த்துறேன். இயக்குனர் முதல் படமா இருந்தாலும் எங்க தம்பி நம்ம ஊர்ல இருந்து போயிருக்காரு, எங்க அண்ணனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும். பேன் இந்தியா படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும். அப்புறம் அந்த நடிகர் இருக்காரு, அப்புறம் அவர் சொல்ல வேண்டியதில்லை, அவர் நம்ம கூடவே வாழ்ந்திருக்காரு. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். First of all, thank you for standing so long and hosting us. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಕನ್ನಡ ಚಿತ್ರರಂಗದ ಪರವಾಗಿ ಕೂಡ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்றேன். வேற கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அது இதெல்லாம் நாளைக்கு ஒரு ஹெட்லைன்ல போடாதீங்க, இவ்வளவா தெரியும். ஸோ நீங்க சொன்னீங்க ரொம்ப சீரியஸா இருக்கேன். நான் சீரியஸ் இல்லை சார், சீரியஸா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சர்ஃபேஸ் லெவல் தமிழ்ல பேசும்போது எனக்கு அர்த்தமாகுது. ரொம்ப டீப்பா பேசினா அது தானு சார் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. நார்மல் கான்வர்சேஷன்ஸ் அவரு ரொம்ப டீப்பு. சார் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு 1 hour ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன சொன்னார் அவரு. ஸோ இந்த கேப்ல நான் சீரியஸா இருக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு பார்த்துருக்கீங்க சார். அதுதான் மாற்றம், அவ்வளவு வேற இல்லை. அண்ட் மிஸ்கின் சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க. நீங்க படம் கிரியேட்டிவிட்டி, டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் இந்த ஆர்டரில் ஏதாவது ஒரு கரெக்டா சார்? அதுக்கு மேல இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார். எனக்கு நீங்க கதை சொல்லிருக்கீங்க. என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும் போது ஒரு 3 இருக்கு சார். எப்போ சொல்றீங்க? ஒரு ஃபிளாப்பு சக்சஸ் பின்னாலே முன்னால சொல்றீங்களா கதை? இன்னொரு விஷயம், எந்த ப்ரொடக்ஷன் எந்த சக்சஸ்ஃபுல் பேனர்ல வந்திருக்கீங்கன்னு சார். 2வது 3வது எங்க வீட்டில் இருக்கிற தக்கராறுல இருக்கிற ஒரு மூடு சார். மோஸ்ட்லி நீங்க 3rd ஆர்டர்ல இருக்கீங்க. ஸோ அந்த மூட்ல இருக்கும் போது ஏதோ சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் ஹியர். பட் ஐம் வெரி ஆனர்ட் சார் தட் யூ ரிகலெக்டட் தட். அண்ட் மை heartfelt thanks to the 3 gentlemen. ரவி சார், ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேசுறது கேட்டேன். வெரி வெரி பாசிட்டிவ். ஐ டோன்ட் நோ சார், எவ்ரி டைம் நான் தமிழ்நாடுக்கு இங்கே மெட்ராஸ் சென்னையில் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கு, எவ்வளோ சக்ஸஸ் ஆகலன்னு தெரியல. ஆனால் நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸு, ஒரு லவ் எடுத்தீங்க அந்த போயிருக்கு எப்போவே. ஸோ யூ கேவ் மீ தட் எக்ஸ்ட்ரா டுடே, ஆல் ஆஃப் யூ. தேங்க் யூ ஸோ மச். And Vijay, I think our personality-க்கு அவர் சொல்ற கதைக்கு சம்பந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்க எல்லாருக்கும் தெரியும், தானு சார் போன்ல பேசும்போது ரொம்ப ஹம்பிளா பேசுறாரு. தம்பி அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ நான் நினைச்சேன் ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஏதோ இருக்கலாம்னு, தெரியல. அனுப்புங்க சார் கேட்கலான்னு. அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்ம் ஆக போச்சு. 100% இது வந்து ஃபேமிலி ட்ராமா தானே. அவர் வந்தது ஸ்டைலு, உட்கார்ந்தது ஸ்டைலு. அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். நான் தப்பா சொல்லக்கூடாது. ஐ திங்க் there's a very beautiful saying, don't judge the book by the cover. There's a very pretty example to that. And why we did this film? ஏன் படம் ஆச்சு? Not because of who I am. நான் யார் அதுக்காக இல்லை. டைனோசார் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெருசு அதுக்காக இல்லை. ஒரு விஷன் எனக்கு பிடிச்சது சார். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் டுடே அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு எனக்கு சொல்றதுக்கு. ஆஃப்டர் அபவுட் 28 years in the industry, நாங்க பார்க்கறது ஒரு செக் மட்டும் இல்லை சார். ஓகே, those 90 leaves that comes as a bound script. I think that is very important to us today, and you brought that. So thank you for that. And our vision, our சொன்ன ஒரு clarity. ஆனா புது டிரெக்டர் ரொம்ப பயப்பட்டு சொல்றாரு கதை. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த டிரெக்டர் கிட்ட ஏதோ இருக்கு, ஆனா கரெக்டா சொல்ல முடியல அவருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு மேக் ஹிம் கம்ஃபர்டபுள். ஸோ ஆஸ்க் ஹிம் how much clothes, எவ்வளோ துணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார்? இல்லை சார், நைட் கிளம்புங்க. வீட்டில் யார் யார் இருக்காரு? பொண்டாட்டியா இருக்கிறாரு, பொண்ணு. பெர்மிஷன் எடுத்துட்டு இருக்க முடியுமா கேளுங்க. I think after that we spent a solid 8 நாள் உட்கார்ந்து பேசி because Dinosaur Production is a very reputed person, and more than that I'll tell you why I respect him as a person. So அவருக்கு எது இல்லைன்னு சொல்லலாம், பண்ணலான்னு சொல்லலாம், ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் வேணும் எனக்கு. Why we are doing it or why we are not doing it. So those 8 days was for me to confirm yes சொல்லணுமா நோ சொல்லணுமான்னு. ஸோ ரெண்டுத்துக்கு I was ready for it. But by the end of the day, 8 days எனக்கு வந்து இல்லை இது பண்ணலாம். ஒரு சிம்பிளான படம், ஆனால் ஒரு கான்டென்ட் ரிவன். அவருக்கு இமிடியேட்டாக சொன்னேன், சார் பண்ணலாம் சார். அவர் எப்போ என்ன கேட்டார், இமிடியேட்டாக பண்ணலாம். எனக்கு ஒரு கேப் இருக்கு, இமிடியேட்டாக பண்ணலாம். ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது, பண்ணிடணும். வேற ஏதாவது இருந்தால் கூட தள்ளி அது பண்ணிடணும். So I also collaborated with him. I said, sir, கன்னடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்கள் சோலா இருக்கலாம், நான் உங்கள் கூட இருக்கிறேன் சார், நீங்கள் படம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் எல்லாமே. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஸ்டுட் அப். அண்ட் அப்படி சொல்லும் போது எங்களுக்கு அவருக்கு சண்டை ஆகலன்னு இல்லை. அம்மா இருக்கு, மகாபலிபுரம் போன எல்லாரும் சொல்றாரு எவ்வளோ லவ் இருக்குன்னு. பட் we fought for the right reasons. It is a film. And today, each technician and every big person இங்கே வந்து அவர் பற்றி பேசும்போது, சார், I'm sitting next to you, sir. I'm also very proud to be sitting next to you, sir. Done, sir. Thank you so much for that. Vijay, I wish you all the best, sir. நான் வந்து I come from, நான் வந்து கர்நாடகா வந்திருக்கேன் சார். என் மதர் போர்டு அங்கே தான் இருக்கு, அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுவோம் படம். இப்போ ஏதாவது பியூட்டிஃபுல் டெக்னீஷியன் சொல்லும்போது ஏதோ எல்லா படம் கூட ஒரே லாங்குவேஜ் இல்லை, இப்போ போகுது, ட்ராவல் ஆகுது. ஐ கம் ஃப்ரம் தேர். ஆனால் உங்களுக்கு இது தாய்நாடு. திஸ் ஃபிலிம் ஷுட் டூ வெரி குட் ஃபார் யூ, சார். அண்ட் ஒன்ஸ் இட் டஸ், இப்போ இது ரொம்ப நல்ல ஆட்சியானா, ரொம்ப பெரிய பேர் வந்ததுன்னா அந்த ப்ரொடியூசருக்கு மறுநாடிங்க. டோன்ட் ஃபர்கெட் ஹிம். ஓகே. So after that, I know we all grow, sir, but that gratitude is very important. I'll tell you why. 2004 இங்க வந்து ஒரு படம் I was shooting here. அப்போதானே சார் காக்கா லிட்டில் லாலி, யா, இட் வாஸ் ரிலீஸ்ட். நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணலாமே, இது கன்னடத்தில் கூட பண்ணலாமே. அப்போ வந்து இப்போ வெரி ஈஸி, யாருக்கார தேடுறது, இந்த டைரக்டர் எங்கே இருக்காரு, ப்ரொடியூசர் எங்கே இருக்காரு தேடுறது ரொம்ப ஈஸி. இல்லாத ஒரு நல்ல பிஆர் மேனேஜர், கூகுள், ஏதோ ஒரு அங்கே. அப்போ வந்து 2004 யாருக்கார தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம்.
எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, மீட் பண்ணுவாரா, எதுவுமே தெரியல. நான் வந்து அப்பதான் I was just making a neat name for myself then, just coming up. So I went to the office. அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல, என்னமோ ரொம்ப பேட் மூட்ல இருந்தாரு. திட்டுறாரு, யாருக்கு அது தெரியல. நான் வந்து ஐயோ ராங் டைம்ல வந்துட்டு வாங்க உள்ள கூப்பிட்டாரு, போனோம். ஸோ வர ஒரு நம்பிக்கை தைரியம் என்னன்னா, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போ, ஸ்டேட் இஷ்யூஸ். ஸோ அவ்வளோ கேவலமா பேச மாட்டாரோ ஒரு நம்பிக்கை. போனா ஸ்ட்ரெயிட் எந்த ஆள் இன்னைக்கு கூப்பிட்டு வந்தாரு அவருக்கு திட்ட ஆரம்பிட்டாரு. நீ எதுக்கு வந்துட்ட அப்படின்னு. ஐயோ இன்னொரு ராங்கா போச்சு, இது கால்குலேஷன் ராங்கு. இதுக்கப்புறம் நீ போ வெளியே போன. அவர் போறாரு. ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லல, ஹாய் சொல்லல, நீ யாருன்னு கேட்கல. அவர்கிட்ட கூட எதுக்கு தம்பி வந்துட்டீங்க, ஓகே உட்கார்ந்து பேசினா. அப்போ விஜய் உங்க மாதிரி சார், அவர் பர்சனாலிட்டி அப்படிதான், பட் அவரை இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லாத போச்சு. தென் இல்லை சார், அவரு எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட, ஏன்னா பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன தெரியல சார், விடுங்க ஒரு ஃபோன் பண்ணலாம் கூப்பிடுவாங்க, எங்கே ஃபோன் பண்றது, ஓகே எதுக்கு வந்தீங்க சார்? அது படம் காக்கன்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணோம் சார். யாரு? இகேன் செகண்ட் அவுட். ஏன் நான் ஹீரோ அப்படி இல்லையா என்ன சார்? நான் தான் பண்ணேன் சார். ஓகே என்ன வேணும் சார்? ரைட்ஸ் வேணும் சார். நான் என்ன பண்ணணும் சார்? ரைட்ஸ் கொடுங்க சார். எவ்வளோ கொடுக்குறீங்க? இது எனக்கு மியூட் பண்ணிச்சு. இதுக்கு மேல பேசினா தப்பாகுது. ஆல்ரெடி பேட் மூட். நான் சொன்ன ஃபிகர் தெரியாது, ஓகேயா ஓகே இல்லையா எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பிஃபோர் ஐ ஸ்போக் பண்ணுங்க என்ன சொன்னார் சார்? இதை எவ்வளோ கொடுக்கணும்? வேணா தம்பி காசு, நீங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, அவ்வளோ ஓகே. இமீடியட்டா ஒரு லெட்டர் எடுத்துட்டு இமீடியட்டா ஹி ரோட் இட் டு மீ. எனக்கு இன்னும் டவுட்டு, ஏன்னா போகும்போது ரிவர்ஸ் எடுத்துட்டு வா போங்க சொல்லுவாங்க, தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க, நீங்க கிளம்புங்க பண்ணுங்க தம்பினா. பிஃபோர் அவர் மூட் சேஞ்சுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டேன். one year I think sir, I was under the preparation to do first time ஒரு டைரக்ஷன் பண்ணலாம் நினைச்சு நானே பண்ணலாம். ஒரு ப்ரிப்பரேஷன் இது இருக்கும் போது சார் ஒரு வாபஸ் ஃபோன் பண்ணாரு, நீங்க பண்ணலையா? இல்லை சார் நீங்க பண்ணும் தம்பி, அது இன்னொரு யாரோ ஆள் கேட்டிருக்காரு, சப்போஸ் நீங்க பண்ணலாம், நான் அவருக்கு கொடுத்தா இப்போ கொஞ்சம் இதில் இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இமீடியட்டா அவருக்கு சார் சார் உங்க படம் சார், நீங்க எதுவுமே வாங்கிக்கிட்ட, நீங்க பண்ணுங்க, யாருக்கு எது கொடுங்க பண்ணுங்க சார். I gave it back, but I'll tell you why I narrated this story and especially to Vijay. அன்னைக்கு நான் இந்த அப்கமிங் சார், அவர் எனக்கு ஆபீஸ்ல உட்கார்ந்து காஃபி கொடுத்துட்டு பேசி எல்லாத்துக்கும் விடுங்க, ஒரு ரைட்ஸ் ஒரு பெரிய ஹிட் படம், அந்த படம் ரைட்ஸ் எனக்கு எதுவுமே வாங்காம கொடுத்து அனுப்புறது. ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் தட் எவர். ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபோன் கால், எனக்கு வீக் ரிலேஷன்ஸும் தெரியாது, தானு சார், தட்ஸ் இட். தானு சார் ஃபோன் பண்ணி ஒரு கதை இருக்குன்னு சொல்லும் போது, here we had already decided to collaborate. I just needed a small confirmation with your script. So Vijay, thank you for giving a script which collaborated us again. All right. And Danu sir, I will never forget you for that gesture what you showed, sir. That is very important. That for any newcomer, for any upcomer, coming from a பெரிய production, director கூட இருக்கலாம், யார் கூட இருக்கலாம் சார், அவர் அன்னைக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை, that will go a long way, provided the person you are respecting is also equal worth. All right, so thank you for that. And all the wonderful directors and Mr. Ilivarasan sir, எனக்கு தெரியல, நீங்க அவருக்கு சொல்றீங்க உங்க அசோசியேஷன்ல இருக்கிறாருன்னு, கரெக்டா சார்? ஓகே. அசோசியேஷன் எப்போ சார் க்ளோஸ் ஆகுது? டோர் லாக் எப்படி ஏதாவது இருக்கா? ஏதோ டைம் இருக்குங்க சார். 3:34 in the morning is texting somebody, sir.
கேட்டா வேலை அசோசியேஷன் வேலை என்ன வேலை இன்னைக்கு சொல்லல சார், யாரோட வேலைன்னு கூட சொல்லல அவரு. பட் ஹி இஸ் தேர், வெரி ஹார்ட் ஒர்க்கர். ஈவன் ஆஃப்டர் த அசோசியேஷன் க்ளோசஸ் ஹி கீப்ஸ் ஒர்க்கிங். So we had a great time with Mr. Innovason, and for some reason அது என்னன்னா ஒரு ராத்திரில நடக்கிற ஒரு கதை. ஸோ whether you like it or not, எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கணும், சேர்ந்துதான் பண்ணணும். That is how it is, and wonderful co-actor and a human being I met. Wonderful. And எப்போ நான் இங்க வந்திருக்கணும், everybody, all the press and friends and media, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க, லவ் கொடுத்துருக்கீங்க, என் தமிழ்ல அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் all my technicians and wonderful people இங்கே மேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு wherever அது one wish I do have in this film is that கன்னடத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நானு சார் வந்திருக்காரு. போறது ஏன் ஊர்ல நடிக்காது சார், எங்க ஊர் சார், அங்க வரணும், நீங்க அங்க ஒரு ஸ்டாம்ப் போடணும். இங்க எப்படி இவ்வளோ டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நீங்க இங்க கொடுத்துருக்கீங்களோ அங்கே கூட நிறைய இருக்காரு. அவருக்கு கூட ஒரு என்ன சொல்றது, what do you say for தாரி தீபம், அதாகணும் பெட்டர். Great maker, a great director, a great storyteller. அது எல்லா இடத்துல இருக்கிற ஒரு requirements. We are just your product, sir. We are just one paint in the one color in the entire paint what you do. We actors. Thank you all wonderful directors for making us be in your painting, and all of you, thank you once again. My best wishes to the entire team and everyone, and thank you for having me here. Right, thank you. தமிழ் சினிமால கிரிட்டிக்கலி அண்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய ஆஸ்பைரிங் யங் டேலண்ட்ஸ், அதாவது ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லிட்டே நம்ம போலாம். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு சார். அகில இந்திய திரைப்பட சம்மேளனத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்படத்தின் தலைவருமான சகோதரர் ரவி கட்டார்கர் அவர்களே, முன்னாள் டைனமிக் தென்னிந்திய திரைப்பட சபை தலைவர் காட்டகட்ட பிரசாத் அவர்களே, இயக்குனர் சங்கத்தின் தலைவர் தம்பி ஆரிய உதயகுமார் அவர்களே, சின்ன குழந்தையிலிருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கமாகி இன்னைக்கு என்னுடைய அத்தனை படங்களுக்கும் நடன இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பி சோபி அவர்களே, இளவரசை பற்றி சொல்லணும்னா சொல்லினே இருக்கலாம். ஆழ்கடல் எண்ணம் அடியேற்று வலிமை ஏழ்கடல் வண்ணமலை எண்ணத்தில் வடிக்கக்கூடிய ஒரு தம்பி இளவரசு. தன்மனை திரள் போட்டு நன்மைனா அவர்கிட்ட ஒரு கருத்துக்கள் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கும். தேசிய பரிசம் பற்றி சொல்லணும்னா அவர் சொன்ன கதை எல்லா பெரிய நடிகர்கிட்டையும் சொல்லி அத்தனை பேரும் ஓகே பண்ண போறோம். அதுபோக இப்ப அவர் சேர்ந்திருக்கிற இடத்துலயும் மிகப்பெரிய இடத்துக்கு தான் அந்த கதை போச்சு. என்னுடைய வாழ்த்துக்களை நான் அடிக்கடிக்கு சொல்லி இருப்பேன். அதுக்காக பல ரெஃபரன்ஸ்லாம் ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுன்னே இருப்பேன். அதாவது அந்த படம் அவ்வளோ அது வெற்றி அடையிறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணின்னு இருக்கேன், இன்னமும் பண்ணுவது எப்பவும் பண்ணின்னு இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞன். ஆனால் நீ வருவ, வெல்வ, நிற்ப, நிலைப்ப, அது உறுதி. அதே மாதிரி அமரன் பட இயக்குனர் இது வரலையும் ஒரு 4 நாள் தூக்கம் வராமல் தவிச்ச ஒரு தவிப்பு அமரன் படம் பார்த்து போது இருந்தது. அதை ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசினே இருப்பேன். துப்பாக்கியில் முருகதாஸோட அவர் பணியாற்றும் போது இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணின்னு லேப்டாப்லேருந்து உடனே சொல்லுவார். அன்னைக்கு பிடிச்சது இதான் எனக்கு. இது ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். அந்த மாதிரி அந்த 3 பேர்களை கொடுத்து 2 பேருக்கு பெரிய வெற்றி கிடைச்சது. ஆனால் முருகதாஸும் என்கிட்ட சொல்லி, சார்
ராஜ்குமாருக்கு ஒரு படம் கொடுங்கப்பா, நான் கொடுத்தேன்பா, அவர் வேற ஒரு இடத்துல கமிட் ஆகிட்டாருப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு உதவி இயக்குனர் கூட ஒரு பெரிய லெவலுக்கு எத்தனை வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவாய ஒரு இயக்குனர் முருகதாஸ். அப்படிப்பட்ட வார்த்தையில் வந்தவர் மிக சிறப்பான ஒரு இடத்தை வகிக்கிறாரு. இந்த திரையுலகுக்கு ஒரு பெரிய கிடைக்க முடியாத ஒரு அமுத சுரபி. அவர்கிட்ட கருத்து வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர். அதனால தான் அவர்கிட்ட போய் என் தம்பி அன்பு செய்திகிட்ட கொடுத்து இந்த கம்பெனியை நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து சொல்லி நல்ல முறையில் செயலாற்றினுக்கிறாரு. பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நவீன சிற்பிகளை ஒருத்தர். ஆனால் என் அகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்ச தம்பி மிஸ்கின் பற்றி சொல்லணும். அவர் சொன்னார், நந்தலாலா கதை சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடி அன்னியின் ஒரு படம் விக்ரமுக்கு வந்திருக்கு. ஸோ அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். ஏன்னா சித்திரம் பேசுறது இல்லை, அவ்வளோ பெரிய கலைக்கினவர். அவர் நந்தலாலாவுக்கு சொல்லும் போது ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல சொல்றாரு. நான் அதெல்லாம் பெருசல் அதை விக்ரம் வச்சு அன்னியனை தாண்டன்னு நினைக்கிறேன்ப்பா, அதனால அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிப்போன்னு தான் சொன்ன தவிர அந்த படம் நிச்சயமா சேலஞ்சா பண்ணி மிகப்பெரிய வெற்றி கொடுத்து நற்படத்தினுடைய நற்பெயரை பெற்றாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னாரு. ஏன்னா இப்போ ட்ரெயின் எடுத்துட்டு இருக்கிற அவர் உண்மை ரகசியம் தெரியும். இவர் வந்து விஜய சேதுபதிக்கும் சிவாஜி குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை சொன்னோன்னா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் மிரட்டிட்டார் சார், விட்டுறாதீங்க சார், மிகப்பெரிய லெவலில் ட்ரெயின் வரும் சார், எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொன்னோன்னே நான் தம்பிகிட்ட தம்பி எனக்கு நீ கதை சொல்லவே வேணாம், நீ படம் பண்ணு அப்படின்னா அந்த ரகசியம் இப்போ தான் சொல்கிறேன். அவங்க ஆல்ரெடி எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதாவது எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்குது. நான் போகும்போது கம்போஸ் பண்ணிப்பார், சும்மா விளையாட்டு இல்லை, ஒரு பெரிய 90 வயசு இசை மேரியை வச்சு அவர்கிட்ட பாடம் பயின்று அவர்கிட்ட உட்காந்து அந்த சுரங்களை வாசிக்கிறதும் சரி, அதை பாடி காமிக்கிறதும் சரி. நேற்று கூட சொல்லும்போது, தம்பி உங்ககிட்ட இருந்த அந்த ஜீவன் அந்த பாடகர்கிட்ட போனோம், அதை நீ எப்படியாவது வாங்கி இல்லை நீயே பாடிடு அப்படின்னு நேற்று கூட நைட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டு. அதாவது நம்ம நிரந்தர இயக்குனர் என்ற வரிசையில் எங்களுக்கு இவரும் ஒரு தனியாக தலைவாய இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த படத்தினுடைய வரும்போது தான் நான் அவரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியிருக்குது. உண்மையிலேயே என்னை கூட பிறக்காத ஒரு தம்பியாக தான் நான் மிஸ்கினை நினைக்கிறேன். அதாவது ஒரு நல்ல ஒரு பண்பாளர். தகப்ப ஸ்தானத்தில் வச்சு என்னை நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இயக்குனர் என்கிட்ட வந்து ஒரு நாள் கதை சொன்னார். கதை சொன்ன அடுத்த செகண்டே என் மனசுக்கு ஏன்னா நான் எல்லா லாங்குவேஜ் படம் எடுத்துட்டேன். ஹிந்திலேருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளத்துலேருந்து. கன்னடத்தில் எடுக்கலையேன்னும் போது எனக்கு கிச்சா சார் தான் ஞாபகம் வந்தது. ஃபோன் பண்ணுறேன். அதாவது 2004 அவரை சந்திச்சிருக்கிறேன். அவரை நான் சந்திச்சிருக்கோம் காக்க காக்க படத்துக்காக. அதுக்கப்புறம் முதல் முறை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, இது ஒரு அருமையான கதை, நீ கதை கேட்டு பிடிச்சா நீ பண்ணு தம்பி அப்படின்னேன். சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு, 18-19 வருஷம் ஆச்சு உங்களை நான் சந்தித்து, என்ன மாதிரி மனிதர் நீ எழுதுங்க சார் அப்படின்னார். உடனே இவங்களை அனுப்பிச்சி வச்சேன். கதையை கேட்டு ஒரு வாரம் தங்க வச்சு அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக டைரக்டருக்கும் கையெழுத்து இவரும் கையெழுத்து போட்டு எனக்கு 2 பேப்பர் அனுப்பிச்சார். அது எந்த காலத்து அது இன்னும் பதியம் போட்டு என்னுடைய பூஜை ரூமில் வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞர். அதாவது தன்னை வருத்தி கதாபாத்திரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும், படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவரும் சேர்ந்து உருவாக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இன்வால்மெண்ட்டு, அதாவது அந்த படத்தில் பணியில் அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து ஒரு ஃபயர், ஒரு டெடிகேட்டட், ஒரு பக்தியாக தான் அவரை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் ஆத்மாதான உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வந்து கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு பேரு வசூலை அள்ளி கொடுக்கும். அவர் பாட்ஷான்றது இந்த படத்தில் மாபெரும் பாட்ஷாவாக வருவார். என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ராஜ்குமார் பெரியசாமியை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. வருங்காலம் அதுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி, பத்திரிகை நண்பர்களே, சகோதரர்களே,
என் பணிவான வேண்டுகோள், ஒரு நல்ல கலைஞன் உருவாகி இருக்கிறார். அந்த இயக்குனருக்கு நீங்கள் ரத்தன கம்பளமிட்டு வரவேற்று வெற்றிக்கு வெற்றி திலகமிட வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்துல ஒர்க் பண்ணிருக்கிற ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பேர் வாங்கி கொடுத்திருக்கு. அண்ட் we have with us today the sensational ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். Please join us for a few words. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு சார். எல்லாரும் எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க. ஸோ நான் முதல்ல தானு சார் பற்றியே ஆரம்பித்து பேசலான் இருக்கேன். ஏன்னா நான் உதவி இயக்குனராக சினிமாவில் என்னோட பயணத்தை துவங்கின போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தானு சார் தான். துப்பாக்கி படம் அது. அந்த படத்துக்கு வந்து தானு சார் தயாரிப்பாளராக இருந்தாங்க. தானு சார் வந்து தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல் மற்றவங்க தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அதுக்கும் வந்து ரொம்ப, அதாவது எப்படின்னா அவர் வந்து சினிமாவை வந்து தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும்தான் சினிமா, தான் எடுக்கிற படம் மட்டும்தான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டா. அது கெட்ட விஷயம் இல்லை, பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமா மட்டுமே மாறிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மளது தான், நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கும்னு சொல்லி வேற கம்பெனி தயாரித்தாலும் சரி, தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேற ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு தானு சார் வந்து என்னோட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள், டீசர் வந்த நாள், திருப்பி இன்னொரு டீசர் கொடுத்த நாள், ட்ரெய்லர் வந்த நாள், ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள், படம் வெளியான நாள், படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லையும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் வந்து தானு சாரை தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தானு சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது எது இருக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம், டைரக்டர்ஸை கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி, பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடுறோம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாருமே வந்து மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும்போது கிழக்கு சீமையில மாதிரி ஒரு படம் வந்தது தானு சார் ப்ரொடக்ஷனில். அடுத்தது ஆளவந்தான் எடுத்திருந்தாரு சார், காக்க காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு, துப்பாக்கி படம், தெரி, அசுரன், இப்போ மேக்ஸ், இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார், கபாலி. ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜெனரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு, டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. பட் கன்சிஸ்டண்டா இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வி கிரியேஷன்ஸ்ல தானு சார் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜேர்னி அது. ஆக்சுவலாக தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஹீஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மெனி 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 பீப்புள்ஸ் கரியர்ஸ். இப்போ அமரன் படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சென்சேஷனல் படம், சென்சேஷனல் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இந்த படம் வெளியாகிறதுக்கு சரியா ஒரு வருஷம் முன்னாடி இப்போ நான் அடுத்தது பண்ண போற தனுஷ் சார் படம் D55, அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் வந்தது தானு சார் கிட்ட இருந்தா வந்தது. எனக்கு நான் அப்போ வந்து ஸ்கெடியூல் பிரேக்ல இருந்தேன். காஷ்மீர்ல இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து சென்னை ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்ல இருந்தோம். அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நான் போனதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செழியன் சார் கிட்ட என்னை முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு. ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு, அது தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாவும் அதை அவர் மாற்றிக்கல. அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். பட் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை அறிமுகம் தான் படுத்தி வச்சார். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமா அவர் எதுவுமே பண்ணலை. ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்கு அவருடைய ஒவ்வொரு செயலும். இன்னொன்று எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் பண்ண படம் ரங்கூன். அந்த படம் வந்து தானு சார் கம்பெனில தான் பண்ணியிருக்க வேண்டியது. எப்படின்னா, நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது முருகதாஸ் சார் கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம். அதுல ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியட்டா அந்த படம் முடிஞ்சோன்னே தன்னோட வி கிரியேஷன்ஸ்லயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் கூப்பிடவும் செஞ்சார். அந்த 3 பேரையும் ஒரு சர்ப்ரைஸா வச்சிருந்தார். அந்த சர்ப்ரைஸ்ல தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, சார் வந்து ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு, அந்த வருஷத்தப்போ 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து
3 படமா அந்த துப்பாக்கி படத்துல வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸா சொல்லணும்னு வச்சிருந்தாரு. அதுல 2 பேர் கமிட் ஆகாம இருந்தாங்க. ஸோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் நான் வேற சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால, ஏற்கனவே வேற ஒரு இடத்துல கமிட் ஆயிருந்ததுனால சார் கூட அப்ப ஒர்க் பண்ண முடியாம போச்சு. கண்டிப்பா தானு சார் கம்பெனில ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அது நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ சார் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டது. என்னை கூப்பிட்டதுனாலதான் இப்படி விஷயங்கள் நம்ம சார் கிட்ட கூட நேரில் இதை ஷேர் பண்ண மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இதை ஷேர் பண்றதுக்கு. அண்ட் அவரு ஒரு விழா எடுக்கிறார், இல்ல அவரு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஐ திங்க் தி என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இண்டக்டட் டு ஹிம் இன் சம் வே, இன் சம் ஃபார்ம். அதனால எவ்ரி ஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம். இப்போ இதுல இந்த இடத்துல இவ்வளவு சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம். விஜய் கார்த்திகேயா இயக்குனர், அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதையில இருக்கும்போது அவர் இவர்கிட்ட வந்து கதை சொல்லும்போது அந்த கதையை இப்போ படம் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்ததுனாலயே இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையா பார்க்குறேன் நான். விஜய் கார்த்திகேயா பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ். இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்சஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டா இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கிச்சா சுதீப் சார், எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசிங் வந்து கீழே இருக்கும்போது இந்த கிச்சா அப்படிங்கிற பெயர் காரணம் சொன்னாரு. அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அதை நான் பார்க்கல. பட் எப்படி விக்ரம் சாருக்கு வந்து அது ஒரு அடைமொழி பெயரா இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ, அதே மாதிரி சாருக்கும் அது ஒரு அடைமொழி பெயரா அமைகிற அளவுக்கு அந்த கதையும் அந்த படமும் மறுபடி அதுக்கு வந்து அவர் உயிர் கொடுத்த விதமும் தான் அந்த பேர் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரலா சொல்லுவாங்க ஆன்டகனிஸ்ட், அதாவது படத்துல வந்து புரோட்டாகனிஸ்டுக்கு ஹீரோக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருக்கணும், கேரக்டரைசேஷனா இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அந்த வகையில நான் படத்துல வந்து பார்த்து அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் அந்த கேரக்டரை, தோ இட் இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து ஒரு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா தன்னோட ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூலமா அதை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அதை வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி அந்த படத்துல வந்து அவர் வந்து பயணிச்சிருப்பாரு. ஸோ அது ஒரு பிரமிப்பா இருந்தது. அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்பப்போ பார்க்கும்போது அந்த பிரமிப்பை தந்துகிட்டே இருக்கு. இந்த மேக்ஸ் படமும் கிச்சா சுதீப் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் உதயகுமார் சார் அண்ட் அதர் இளவரசர் சார் ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் நாங்கள் சந்தித்தோம். போன படத்தில் ஒர்க் பண்ண முடியல, கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் அடுத்த இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு பார்க்கும்போதே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இதே சத்யம் தியேட்டரில் தான் வந்து அமரன் படம் ப்ரெஷ் ஷோ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இருந்து பார்த்துட்டு வெளியில வந்து இங்க பக்கத்துலயே நீங்க எல்லாரும் தனியா பர்சனலி எனக்கு வந்து நேர்ல பார்த்து என்ன நீங்க எல்லாரும் படத்தை ரசிச்சு பகிர்ந்துகிட்ட விஷயம் வந்து என்னைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு நினைவா இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனீங்க, ரொம்ப நன்றி. படத்தை எவ்வளவு பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்த மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆன்டிசிபேட்டட் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரேர், அந்த வரிசையில இவரும் ஒருத்தர். கண்ணும் கொள்ளையடித்தால் படத்து மூலமா ஒரு ப்ராமிசிங் டெபியூ கொடுத்து இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமா மாறி இருக்கிற தேசிங் பெரியசாமி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க லெஜண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. விஜய் கார்த்திகேயா பிரதர் வாழ்த்துக்கள். நான் நிறைய வாட்டி உங்கள் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமா பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்களுங்க, சூப்பரா இருக்கு. அப்போ சார் சுதீப் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், ரன், அது RANN வித் அமிதாப் சார். இல்லை அது பார்க்கும்போது யார் இது பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இது ட்ரெய்லருடைய கடைசி ஷாட்லயும் அதே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமா இருந்தது சார், சூப்பரா இருந்தது. ஈகால உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார். ஏன்னா ராஜமௌழி சாருடைய ரைட்டிங் எல்லாத்தையுமே தாண்டி ஈங்கிற அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி அந்த படத்துல ஹீரோவும் நீங்க தான், வில்லனும் நீங்க தான். ஒரு ஹீரோக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு வில்லனுக்கான மிரட்டலான நடிப்பு இருக்கணும், காமெடி எல்லாமே சேர்ந்து அந்த படத்துல மிரட்டி இருந்தீங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர், நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் தானு சார்.
நான் வந்து 2020 ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் படமே பண்ணல. இப்போ இங்கே இருக்க லெஜெண்டரி டைரக்டர் மிஷ்கின் சார், சென்சேஷனல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, அவங்க கூட என்னை உட்கார வச்சிருக்காருன்னா அது தானு சார் தான். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கதை சொன்னேன். அந்த கதை கேட்ட மொமெண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் என் மேலே வச்சிருக்க அன்பு, எனக்கு கொடுக்குற மரியாதை, இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் கிட்ட அந்த கதையை பற்றி அவர் சொல்ற விதம், அதுதான் இன்னைய வரைக்கும் நான் படம் பண்ணலைனாலும் எனக்குள்ள ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு. அந்த கதையை பற்றி அவர் எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பாருன்னு தெரியல. நான் பார்க்குற எல்லாருமே தானு சார் உங்க கதையை பற்றி சொன்னாரு, தானு சார் உங்க கதையை பற்றி சொன்னாருன்னு சொல்லுவாங்க. நான் அவர் கம்பெனியில படம் பண்ணும்போது சரி அதை சொல்லிட்டு இருந்தாரு. வேற சில காரணங்களால அவருடைய கம்பெனியில அந்த படத்தை என்னால பண்ண முடியல. நான் அவர் கம்பெனில இருந்து வெளியே போய் அந்த படத்தை பண்றேன். அப்பவும் யாரை பார்த்தாலும் நேற்று தான் தானு சார் பார்த்தாங்க உங்க கதையை பற்றி சொன்னாரு அப்படின்ட்டு. நான் இன்னொரு கம்பெனியில போய் அந்த படம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போதும் என்னை முழு மனசோடைய வாழ்த்தி, அதுக்கப்புறமா எனக்கு எப்பவே எவ்ரி மந்த் தம்பி எப்படி போயிட்டு இருக்கு படம் சூப்பரா பண்ணப்பா, நல்ல படம்னு சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர். அவர் இஸ் நாட் ஒன்லி a ப்ரொடியூசர், இஸ் a ரைட்டர், இஸ் a டைரக்டர், இஸ் a ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி டெல்லர், இஸ் a மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர். அவருக்குள்ள அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறத வந்து அவர் கூட நான் நெருங்கி பழகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா, ஒரு டைரக்டர் சொன்ன கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த கதையை மெட்டீரியலைஸ் பண்றதுக்கு அவர் என்ன வேணா பண்ணுவாரு, எவ்வளவு உழைப்பு போடுவாரு. நம்மளை விட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அந்த கதைக்காக அவர் ஒர்க் பண்ணுவார். இப்போ அவருடைய ஒரு மீட்டிங் விஷயமா போறோம் அப்படின்னா அந்த ஃபிளைட் டிக்கெட் கூட அவர் மொபைல்ல இருந்து தான் வரும். அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார், தம்பி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு உனக்கு ஃபிளைட், உனக்கு நான் எந்த டிக்கெட் புக் பண்ணட்டும், ரிட்டர்ன் எது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரே கோஆர்டினேட் பண்ணுவாரு. சினிமா அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு, மிகப்பெரிய உழைப்பாளி. நீங்க சண்டே போனா கூட அவரோட ஆஃபீஸ்ல நீங்க அவரை பார்க்கலாம். டெய்லி காலையில ஒரு ஆஃபீஸ்ல நீங்க பார்க்கலாம், ஈவினிங் நைட்டு 10:30 11 வரைக்கும் ஆஃபீஸ்ல இருப்பாரு. டெய்லி கதை கேட்கணுமா கதை கேட்பாரு. எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அந்த சினிமாவை பேசி அவர் பண்ற படங்களை அவர் செதுக்கிற விஷயம் அவ்வளவு பிடிக்கும் சினிமானா அவருக்கு. நானும் அவரும் இன்ஃபேக்ட் நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க அவர் எப்படி ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணுவாரு. நான் அவருக்கு சொன்ன கதை பிடிச்சி போய் அது ஒரு ஆக்டருக்கு சொல்லி அவரும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள்ல அந்த படத்தை அவர் எப்படி லான்ச் பண்ண நினைச்சிருந்தாரு, எந்த மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த நடிகர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே என்னை விட பயங்கர சந்தோஷமா ஒரு குழந்தை மாதிரி தம்பி பண்றப்பா அதை செய்யறப்பான்ட்டு அந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணி அவ்வளவு ஆசையா இருந்தாரு. எதிர்பாராத வந்து நடக்கல, பட் கூடிய சீக்கிரம் காம்பினேஷன்ல வேற படம் 100% நடக்கும். இஸ் a ஃபண்டாஸ்டிக் ப்ரொடியூசர். ஸோ அதற்காக விஜய் கார்த்திகேயா உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக சார் எல்லாருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய, ஒரு 12 வருஷத்துக்கு முந்தைய, 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு கதையை போய் நான் வந்து தானு சார்ட்ட சொன்னேன். சொன்ன உடனே தானு சாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல. வந்து இந்த கதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னாரு. அந்த படம் தான் நன்மையிலா. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தானு சார் திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் தம்பி அப்படின்னாரு. அப்போ நான் கதையை சொல்லலை அவருக்கு. ஆக்சுவலாக இல்லை சார், நான் வந்து 10 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கதை சொன்னேன், அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 10 வருஷத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு சின்ன எவல்யூஷன். அது ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க. நான் பிச் பண்ணது ரைட்டான கதை இல்லை சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன். இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை. விஜய் சேதுபதி மட்டும்தான் சொன்னேன். நான் எப்பொழுதுமே தானு சாரை வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சினிமா சேர்றதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர், அவர் எப்பவுமே ஒரு தமிழ் சினிமாவுன்னு ஒரு மிக மிக ஒரு ஈஸ்தட்டிக் சென்சிபிளோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஒரு நாளைக்கு 2 தடவை என்னோட ஆஃபீஸ்க்கு வருவார். நான் வந்து என்னை வரவே அலோவ் பண்ண மாட்டேன். நான் வரேன் சார் ஆஃபீஸ்க்கு அப்படின்னா, இல்லை தம்பி நான் வரேன். காலையில் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்துட்டு போவார். நான் இத்தனை படங்கள் 27 வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன். 18 வருஷம் நான் டைரக்டராக பண்ணி முடிஞ்சிருக்கேன். தானு சார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா, இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது, தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க. ஹி ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ். அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான் இருக்கும். யூஸ்வலாக ஒரு டைரக்டர் அப்படின்னா ஒரு படி வந்த பிறகு வந்து we unknowingly will become arrogant. We never listen to some people's counsels.
பட் நான் சின்ன வயசு ஃபர்ஸ்ட் படத்துல வந்து அப்படி கிடையாது. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் என்னுடைய முதல் கவுன்சில்ஸ், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு 11 நண்பர்கள் இருக்காங்க உலக வாழ்வி. ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோன்னு ஒரு 11 நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன். அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாச்சு. நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் வந்து நான் எல்லாமே தானு சார்ட்ட சொல்லுவேன். ஏன்னா ஒரு நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு 50 லென்ஸ்ல போட்டுட்டு நான் ஐம் சீயிங் மை வேர்ல்ட் அண்ட் மை வேர்ல்ட். பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தி வேர் லாங் லென்ஸ், சம்டைம்ஸ் தி வேர் 24 லென்ஸஸ், ரொம்ப அகலமாக பார்க்குறாங்க. நான் நேற்று தானு சார்ட்ட வந்து நான் சொன்னேன். ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து 3 விதமாக பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் வந்து வியாபாரமாக பார்க்கலாம், இரண்டாவது வந்து அதுக்குள்ள இருக்க டெக்னிக்காலிட்டிஸ், மூணாவது வந்து அதோடைய கலைத்தன்மை. சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை முன்னாலும் டெக்னிக்காலிட்டிஸ் மிடில்லையும் வியாபாரம் வந்து மூணாவது ஆயிடுது. ஆனால் இன்னைக்கு ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ராடினரி இண்டஸ்ட்ரி. பட் ஆனால் ரொம்ப காம்படிஷன். ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஷிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கணும். ஒரு சின்ன லாபமாவது அவங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும். பெரிய லாபம் ஈட்டணும், சின்ன லாபமாவது ஈட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய டெக்னிக்காலிட்டிஸ், அதுக்கப்புறம் தான் அவருடைய கலைத்தன்மை. அந்த கலைத்தன்மையை வந்து ஒரு நல்ல டைரக்டர் வந்து சப்டெக்ஸ்டாக வச்சு யூ கேன் அச்சீவ் தட். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் தானு சார்ட்ட வந்து சில விஷயங்கள் நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க, நிறைய அரகண்டான டைரக்டர்னு. அஃப்கோர்ஸ் ஐ ஆம் இன் மை ஓன் வே டு ஸ்டிக் டு மை கிரியேட்டிவ் ஃப்ரீடம். இப்போ தானு சார்ட்ட வரும்போது வந்து ஒரு தந்தை போல என்னால் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுது. ஒரு மகன் போல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க முடியுது. அப்படிதான் வெற்றி மாற்றி நடந்துக்கிறாரு, எல்லாத்தையுமே நடந்துக்கிறாரு. முதல் ஷோ காலையில் ரிலீஸ் ஆகுது இந்த நேரத்து வெற்றிமாறனுக்கு. முதல் தடவை காலையில் ஷோ பார்த்துட்டு போயிட்டு அவர் போய் ஒரு பொக்கே கொடுத்தார். ஸோ ஹி ஆல்வேஸ் ஃபாலோஸ். இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பா தானு சாருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, ஐ திங்க் 22 வயசுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது போல சுறுசுறுப்பான ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக என் வாழ்நாளில் நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன், ஒரு மியூசிஷியனா. பட் அ ப்ரொடியூசர் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ மோஸ்ட் அஜைல் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ். ஆல்வேஸ் வந்து தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நேற்று கூட ஒரு பாட்டு பண்ணி போட்டேன் வந்து, தம்பி நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம். ஸோ ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி. அதை வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தானு சார். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார். அப்புறம் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் முத ட்ரைலர் வரும்போது ஐ நோ கிச்சா, அதாவது எப்படின்னா ஒரு தடவை நான் போய் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன். ரொம்ப வெரி வெரி டீசன்ட் மேன். நான் வந்து ஐ வென்ட் ஆல் தி வே டு பெங்களூர் அண்ட் ஐ நரேட்டட் ஸ்டோரி. ஹி லைக்ட் இட். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இட் ஹேப்பன், ஆனால் பண்ண முடியல. அவரும் ஒரு 30 வருஷமா 25 வருஷமா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டாகனிஸ்ட், இங்கே ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து இப்போ நம்ம அவர் படங்கள் நம்ம வந்து இங்கேயும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு மாநிலமாக ஆயிடுது கிட்டத்தட்ட சினிமா படத்தில். யார் வேணாலும் எங்கே வந்து வேணாலும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி. இப்போ வந்து ஒரு ஹீரோ எங்கள் ஏரியா ஹீரோ அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து இது வந்து ஒரு கலையாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியலாக இருந்துச்சு. எனக்கு அந்த இயக்குனருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். தெர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம். ஃபாஸ்பெண்டர் எடுக்கிறது ஒரு ஃபிலிம், பெல்லாட்டர் எடுக்கிற ஒரு ஃபிலிம், குரசவா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பிரசான் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பொலான்ஸ்கி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, நோலன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா ஷியாம் பனகர்லேருந்து ஆரம்பிச்சுன்னா வெற்றிமாறன்லேருந்து இன்னைக்கு ராம்லேருந்து தியாகராஜன் குமார் ராஜா, இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே. இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது. ஃபிலிம் அப்படின்றது வந்து நிறைய ஜானரில் இருக்கணும், நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும். ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம we are not just merely surviving to eat ஒரு ஃபுட்டு.
அது ரொம்ப டேஸ்டாக இருக்கணும். அதனால தான் வந்து இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ராடனரி எவல்யூஷனில் நம்மளுக்கு வந்து our tongue has been gifted by the extraordinary taste buds. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதோட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோவில் இருக்குது. கமர்ஷியல் படங்களும் பண்ணணும். ஒரு கதாநாயகன் கணவன் மனைவி உறவு, ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு, ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு, இப்படியும் இருக்கணும். ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும். இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு கதாநாயகனை தான் பார்க்குறேன். வீர சாகசம் செய்யும் ஒரு பெரும் கதாநாயகனாக இந்த படத்தை நம்ம பார்க்கணும். இப்போ சமீப காலமாக ஒரு படங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசம், கண்டம்னேஷன் எல்லாமே இருக்குது. இதை திரைப்பட இயக்குநர்கள் நம்ம வந்து ஒத்துக்கணும். நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்த எல்லா திரைப்பட இயக்குநர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்துக்கு சொன்னவங்க பத்திரிகைக்காரர்களும் மக்கள் தான். ஸோ தென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ். ரொம்ப கான்சென்ட்ரேட்டட், ஒரு வருஷம் 1.5 வருஷம் உட்காந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி தான். அந்த ராக்கெட் அப்படியே தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ண முடியாம பிறகு திடீர்னு ஒரு சின்ன ஒரு வயர்னால வந்து அந்த பெரிய ராக்கெட் வெடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் சினிமாவும். ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க் லெட் பை த டைரக்டர், ஆல்சோ பை த ஆக்டர்ஸ், த ப்ரொடியூசர்ஸ். சம்டைம் மிஸ் அப் ஆகும். ஸோ இதையும் மனதில் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பத்திரிகையாளரும் நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி சொல்கிறது, கருணையோடு கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம், ஐ எம் நாட் சேயிங் டு டோன் டவுன், ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ கிரிட்டிசைஸ் அ மூவி. ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்றைக்கி சினிமா இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. கஷ்டம்னா எப்படி ஒரு சீசனுக்கு கூட ஒரு 4 சீசன் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. பெரிய பணங்கள் போட்டு தான் இன்னைக்கு சினிமா பண்ண முடியுது. ஒரு சின்ன படங்களே இன்னைக்கு எடுக்க முடியல. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்களை வந்து ரோட்டுக்கு கூட்டு வர்ற அளவுக்கு சினிமா ஆயிடுது. ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்ம சினிமாவை ரொம்ப கம்பேஷனோட பார்க்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படமும் ரொம்ப கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜானரில் இது வந்து ஆடியன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். இட் ஷுட் அரெஸ்ட், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன், வாழ்த்துறேன். இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர், அவர் பேசும்போது தெரிஞ்சது ரொம்ப எளிமையாக இருந்தார். தன் மனைவியும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர், அவருக்கு ஒரு கிளாப் அடிப்போம். ஆக்சுவலாக அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லா குட்டிக்கரணங்களும் சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டிக்கரணம் தான். ஆக்சுவலாக நான் எல்லாம் பண்ணுறதும் என்னுடைய மகளுக்கு தான் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி அந்த டேரக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டேன். அதுக்காக இந்த படம் ஓடும் சார், பெரிய ஹிட் ஆகும் சார். வந்தவங்க எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன். தானு சார், நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை கண்டுபிடித்து அவங்க கதையை கேட்டு அந்த கதையை நேசித்து அந்த படங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த இயற்கையை உங்களை பத்திரமா பார்த்துக்கோம் சார். இன்னும் ஒரு 50-100 வருஷம் நீங்கள் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் சார். இந்த இயற்கையை சொல்லலாம். வந்து தானு சார் வந்து இப்படி மேலையில் புகழ்றாரு அவர் படம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை. நான் ஏற்கனவே அதான் சொல்லி ஆரம்பித்தேன். தானு சார் என் படத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தார். இன்றைக்கும் அந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லவே இல்லை.
ஏதோ என்னுடைய படங்கள் வந்த விதங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நேசித்து அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படமும் ஒரு ஐ டோன்ட் சே இட்ஸ் a great film, இட்ஸ் a very humble film, வெரி ஃபார்ம் வைஸ் நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்காக எனக்கு அவ்வளோ ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவர் சளைக்காமல் நான் கேட்ட பணத்தையும் நான் கேட்ட டெக்னீஷியனையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் அண்டர் தானு சார். நான் எப்பொழுதுமே நீங்கள் கூப்பிடும்போதும் உங்களுக்காக நான் படம் பண்ணுவேன் சார். என்ன ஒர்க் நீங்கள் கேட்டாலும் உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் பண்ணுவேன் சார்.